ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் எனது ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கா? சவுதி அரேபியாவில் ஃபுட்பால் விளாடுவாங்களா? இருக்குது, விளாடுவாங்க. இப்போ நீங்கள் காட்ட போகிறவங்களுக்கு ஸ்டேடியமை காட்ட போகிறோம். ஃபுட்பால் ஸ்டேடியம் ஜெத்தாவில் இருக்குது, காட்டலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி பேட்டை பராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட அன்பு ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். அதான் இங்கே வந்து பாருங்கள், என் வில்லா இருந்து அப்படியே கிளம்பி வெளியே போகிறோம். ரைட் சைடில் திரும்பி போகிறோம். வில்லா பக்கத்துலேயே தான் நம்ம அந்த ஸ்டேடியம் இருக்குது. பாருங்கள், அப்படியே போய்ட்டுன்னா இப்போ தூரமாக தெரியுதா ஒரு ப்ரௌன் கலர். இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று, நல்ல ஹோட்டல், நல்லா சாப்பாடு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ வருவோம் காசு இருந்தால். அப்படியே பாருங்கள், நேராக தெரியுதுங்களா? அதுதான். இப்போ ரோடை க்ராஸ் பண்ணணும். ரோடை க்ராஸ் பண்ணால் இங்கே ஒரு கேட் ஒன்று இருக்குது. இந்த கேட்டுக்குள்ளே போனால் பக்கத்தில் தான் ஸ்டேடியமு, போயிடலாம். ஆனால் கேட்டு மூடி இருக்குது, போக முடியாது. இது கேட் நம்பர் 4. இது மூடி இருக்குது. கேட்னால இந்த கேட்டுக்குள்ளே போக முடியாதனால ரொம்ப தூரம் சுற்றணும். இப்படி சுற்றிட்டு போய்ட்டு கேட் நம்பர் 3ல் போகுது, அப்படி வரணும். ஸோ இதுதான் வந்து டெய்லி வந்து இந்த சைடு தான் வாக்கிங் போகிற ஏரியா. நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஆனால் வாக்கிங் போகலாம். அதான் ஸ்டேடியமோட லைட்லாம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுதான் ஸ்டேடியம். இந்த கேட் வெளியே போனால் ஈஸியாக இருந்திருக்கும், போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? சரி, உங்களுக்காக தான் நான் சுற்றிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஈவினிங் ஆனால் வாக்கிங் போகலாம். நல்லா சூப்பர் ஏரியா, நல்லா வாக்கிங் போகலாம். எல்லோரும் போவோம் ஈவினிங். இப்போ டைம் வந்து 5:45. ஸோ 6:45. சன்னே இப்போ தான் செட் ஆகுது, இறங்குது. இது வந்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். பல்லு வலினா இங்கே வரலாம். பட் காசு ஒரு பல்லு போடுறதுக்கு இந்தியா ரேட்டுக்கு 10,000 ரூபாய் கேட்பான். ஆனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடும். அல்ல அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியலாம், அங்கே போயிடும். அங்கே போனால் இன்சூரன்ஸ் தானே கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டர்னிங் வந்து ரொம்ப தூரம் வாக்கிங் பண்ணிட்டேன். வீடியோ எடிட் பண்ணி தானே போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த கேட் நம்பர் 5. கேட்டு ஓப்பனாக இருக்குது. ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியும். மீன்ஸ் வீடியோ எடுத்துகிட்டே போகக்கூடாது. செக்யூரிட்டி புடிச்சானா வம்பா போயிடும். ஸோ உள்ளே பூந்துட்டேன். உள்ளே பூந்து இதுதான் யூனிவர்சிட்டி, கிங் அப்துல் அஜீஸ் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. பெருசு. நம்ம ஊரில் எப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கோ, அந்த 2 யூனிவர்சிட்டியும் சேர்த்தா எவ்வளோ பெருசு வருமோ அதோட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு பெருசு. அந்த நிலப்பரப்பில் அவ்வளோ பெருசு. நல்லா நீட்டாக சூப்பர். இன்றைக்கி வந்து பக்ரீத் லீவ் இன்னொரு லாஸ்ட் முடியுது, அதனால் கூட்டம் இல்லை. இல்லைன்னா எந்த நேரமும் கார் போயிட்டு வந்துட்டே இருக்கும். ரோடை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. இந்த ரோடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். வடிவேல் காம் தான் ஞாபகம் வருது. அப்படியே சோறை போட்டு குழம்ப ஊற்றி அப்படியே குழச்சி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த காமெண்ட் தான் அப்போ வருது எனக்கு. அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கும் ரோடு. இதோ ஸ்டேடியம் பாருங்கள். தூரத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பக்கத்தில் போகும்போது பாருங்கள், இதுதான் ஸ்டேடியம். ரொனால்டோவே இங்கே தான் வரும். ரொனால்டோ சவுதி அரேபியா குத்தகை எடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் தெரில. அவரே ரொனால்டோ இங்கே வந்து தான் ஃபுட்பாலோட மேட்ச் வரும்போது அவ்வளோ பிஸியாக இருக்கும். மேட்ச் என்ன நடக்கும்போது அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த ஏரியாவே. இப்போ மேட்ச் இல்லைல்ல, அதனால் ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் பக்ரீத்னால இந்த இடமே காலியாக கிடக்குது. ஸோ வீடியோவே திட்டமாக தான் எடுக்கிறேன். பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு எவனா வந்து பிடிச்சிட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிற சொல்லி பிடிச்சிட்டான்னா வம்பா போயிடும். ஃபைன் அடிப்பான், இல்லைனா ஸ்டேஷன் கொண்டு போயிடுவோம், வம்பா போயிடும். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா கேலரி தெரியுது பாருங்கள். உள்ள சீட்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில். அங்கே தான் உட்காந்து பாங்க போல் எல்லோரும். ஆனால் இப்போ காலியாக இருக்குது. அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது. உள்ளே தான் போக முடியாது. பாருங்கள், இதுதான் ஸ்டேடியம். பார்த்துட்டிங்களா? இங்கேயும் சவுதி அரேபியாவிலும் ஃபுட்பால் நடக்குது, இங்கேயும் மேட்ச்லாம் நடக்கும். பாருங்கள். ஓகே, பார்த்து உங்களோட அன்பான லைக்கை போடுங்க. வீடியோ திட்டமாக தான் எடுத்துகிட்டுக்கிறேன், பார்ப்போம். ஓகே, லைக்கை போடுங்க. உங்களோட லைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கும். ஓகே, அதுதான் ஸ்டேடியம் ஃபுல் வியூ தூத்தம் தெரிதா, நல்லா நீட்டாக அப்படியே ரிட்டர்ன் போகும்போது அந்த பிளேயர்ஸ்லாம் தங்குறதுக்கு பிளேயர்ஸ்லாம் வந்தால் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற இந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். இது பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ்னு போட்டுருக்கு நேம் பிளேட்டு. பாருங்கள், இங்கே தான் வந்து அவங்க தங்குறாங்க. இங்கேருந்து பார்த்தா பாருங்க, கேலரியோட சூப்பராக தெரிஞ்சுப்பாங்க. லாங் ஷர்ட்லாம் நல்லா ப்ளூ கலரில் இருக்குல்ல. இதுதான் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ்னு பேர் போட்டிருக்கு. இங்கே தான் அந்த பிளேஸில் வந்து தங்குறாங்க. உள்ள ரூம்ஸ்லாம் இருக்கும் போல், எல்லாருக்கும் தங்கிட்டு கேம் ஆடுவாங்க போல். ஓகே, நீங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேட்டை பராக் சேனலை ஆதரிங்க. ஓகே, கிங் அப்துல் யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ கேட் வெளியே நான் அப்படியே நைஸாக போகிறேன். ஆமாம், செக்யூரிட்டி இருந்தாலும் நைஸாக எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறேன். நீங்கள் மறக்காமல் லைக்கை போடுங்க. ஓகே, பாய். பேட்டை பராக்.